நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியலையா? நோ வரிஸ். நியூ இயர் போனா என்ன? பொங்கல் வருது. பக்கம் தானே. நியூ இயர் ரெசல்யூஷன்ஸை கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எதனால இந்த ரெசல்யூஷன் எடுத்தீங்க? இதுல இருந்து என்ன அவுட்கம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். சப்போஸ் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஸ்லிம்மா இருக்கிற இமேஜை உங்க ரூம்லயோ இல்ல மொபைல் வால்பேப்பர்ல வைக்கிறது மூலயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் மோட்டிவேஷன் கிடைக்கும். 2வது விஷயம், எடுத்த உடனே பெரிய டாஸ்க்கா குடுத்து இத ஸ்டாப் பண்ணணும், அத ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க பிரெயின பயம்புறுத்தாம, கிராஜுவலா நீங்க இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பிரிப்பரேஷனோட. பிகாஸ் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம பிரெயினுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். எக்ஸாம்பிள், நீங்க ஸ்மோக்கிங்க கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஆல் ஆஃப் அ சடன் ஒரே நாள்ல ஸ்டாப் பண்ணாம, சிகரெட்ஸோட கவுண்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டு கிராஜுவலா அந்த பழக்கத்த நீங்க கைவிடலாம். 3வது விஷயம், நம்மளுடைய மைண்டுக்கு எப்பயுமே இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னு எதிர்பார்க்கும். ஸோ நீங்க ஒரு 6 மாசம், 1 வருஷம் பெரிய கோலா வச்சிருந்தீங்கன்னா, அதுலேருந்து வர ரிசல்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ உங்களுடைய கோல சின்ன சின்ன டாஸ்க்கா பிரிச்சுட்டு, அத பண்ணும்போது உங்களுக்கு இம்மீடியட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். 4வது விஷயம், லேப்ஸ் அண்ட் ரீலேப்ஸ் நார்மல். ஒன் டே உங்களால பண்ண முடியாம போகலாம். ஒன் டே ஒரு சீட் டேவா இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நீங்க சோர்ந்துட்டாலும் ஒரு 2, 3 நாள் கழிச்சு அகைன் நீங்க இத ஸ்டார்ட் பண்ணலாம். பொங்கலும் நமக்கு ஒரு புதிய தொடக்கம் தான். ஸோ இத ஒரு ட்ரையல் பீரியடா நினைச்சுக்கிட்டு பொங்கல்ல இருந்து அகைன் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.